முத்தமலை பாத்தீங்களா? முத்தமலை பாத்தியா? என்னது முத்தமலை பாத்தீங்களா? நாங்க பாக்கலாமா? நீங்க பாத்தீங்களா? நீங்களும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. வியாபாரமே சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல, சுத்தமா வியாபாரமே இல்ல. அதான் பார்த்தேன், வண்டியில வீட்டுல அடிக்குது ஆட்டோலாம். உண்மையாலுமே அதனால நோடு எதுல போய் நிக்குது. அதனால இந்த நூல் வாங்குற நூலும் ஒண்ணு வியாபாரமும் இல்ல, சரியில்லை. வர வர வியாபாரமே ரொம்ப சுருங்கி போயிட்டு இருக்கு. அதனால சரி பாப்போம் போயிட்டு. ஆனா பாரியா ஒருத்தன் என்னோட தெரிஞ்சாம்பது வியாபாரம், அவன் மட்டும் வியாபாரம் பார்த்து போறேன். அதுல எனக்கும் தெரியல. அவன் நான் எங்க கூடவே அவன் வாங்குறேன். நான் வாங்குற இடத்துல அவன் நூல் வாங்குறேன். ஆமா, ஆனா அவன் மட்டும் வித்து போறேன். ஆமா, ஆனா நாங்க மட்டும் விற்க முடியலையா? அதான் அவன் கைலாசம் வேணும். சரியா முடிச்சீங்க. சரியா முடிச்சீங்க. சரி இருக்கட்டும், உங்களுக்கு யோகம் இல்லப்பா. ஆமா, பச்சி அடிக்குது, நமக்கு பச்சி அடிக்கப்படுது. வண்டி மேல வண்டி வாங்குறேன், காரு மேல கார் வாங்குறேன், நகை மேல நகை வாங்குறேன். போனா வாங்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன கடனா முடியலையே. நம்ம கடமை கடனா போகுது. நாங்க கடை மேல கடனை வாங்கி வண்டி முடியல. காரை உளுந்தோடனே தராங்க. சரி சுத்தமா அம்மா யாராவது லூசு பையன். யாராவது லூசு பையன்? ஆமா. அம்மா என்னைய பார்த்தா உனக்கு யாருக்கு தெரியல? யார் நீ? என்ன பார்த்தா யாருக்கு தெரியல? அதான் நானும் கேட்கிறேன், யார் நீ? ஆமா, உங்க சொந்தக்காரங்க, எங்க அண்ணன். நீ எனக்கு அண்ணனா? தம்பியா? நீ எனக்கு அண்ணனா நான் கேட்கிறேன். சரி, எதுக்கு வந்தப்ப? உன்னை கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். எதுக்கு? எங்க அம்மா அடிக்கல, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க. அப்ப நான் முக்கியமா இல்ல. அப்படி சொல்லாமா, உங்க அம்மா அடிக்கும் போது நாங்க கேட்டு இருப்போம். என்னன்னு ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி எங்க மேல சண்டைக்கு வந்துருவல்ல, அதனால. அப்ப நான் முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். அப்ப எதுக்கு விட்டுட்டு போனீங்க? நீ முக்கியம் இல்லாம உன்னை தேடி வந்திருக்கீங்க. இப்ப தேடி வந்தீங்க. அடிக்கையில ஒரு வார்த்தை அடிக்காதீங்கம்மான்னு சொல்லியிருந்தா எங்க அம்மா அடிக்குது. அப்ப சொன்னேன். என்ன சொன்னீங்க? அடிக்காதம்மா அடிக்கன்னு சொன்னீங்களா? அப்படி சொல்லுவானம்மா. அப்புறம் என்ன சொன்னீங்க? அது என்னன்னு தெரியலம்மா. சரி, நான் ஒழுங்கா பாருங்க, நேரம் சும்மா இருக்க மாட்டேது. இன்று இறக்கட்டுமா? சரி போலாம். நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? எனக்கு எங்க அண்ணன் குடிசை கட்டி வச்சிருக்காரு. பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி தந்திருக்காருன்னு பாருங்க. என்னது உனக்கு குடிசையா? ஆமா. யாரு கட்டி வச்சது? எங்க அண்ணன். நாங்க இருக்கும்போது உனக்கு அண்ணன் குடிசை? ஆமா. அப்பா சரி சரி, இதெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தது? எங்க அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே உங்க அண்ணன் தான்? ஆமா. எல்லாமே எங்க அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. இங்க பாரு, இந்த வளையல், இந்த போட்டுக்க கொலுசு, எல்லாமே எங்க அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. உங்க அண்ணன்? ஆமா. எங்க அண்ணன் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல எங்க அண்ணன் வீரபாகு. ஆமா, வீரபாகு அண்ணன். ஆமா. அவன் யாரு, நம்ம யாரு? நம்ம எவ்வளவு பெரிய ஆளு? நீ எவ்வளவு பெரிய ஆளு? அவ்வளவு பெரிய ஆளு அந்த கண்டதான் என்ன விட்டுட்டு போயிருக்க நீ. இருமா சொல்லு. அவன் வேற ஆளு. அவன் கோத்திரம்னா நம்ம கோத்திரம்னா அவன் கூட இருக்கலாமா, பேசலாமா? தொடக்கூடாது. நீ எவ்வளவுதான் பேசினாலும் இந்த குடிசை விட்டு நான் நகர மாட்டேன். எங்க அண்ணன் வீரபாக வந்து சொன்னா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். வர போறியா? வர முடியாது. வர முடியாது. யாருனாலும் கூட்டிட்டு வா. யாராலும் கூட்டிட்டு வர முடியாது. வர முடியாது. நான் முடிவா சொல்றேன், வர போறியா? முடிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், நான் வர முடியாது. எவ்வளவு எடுத்து சொல்லி முத்தமா வரமாட்டது. ஆமா, என்ன காரணம் தெரியல. நாங்க இருக்கும் போது அவன் யாரைய நகை வாங்கி கொடுக்கறதுக்கு, சேலை வாங்கி கொடுக்கறதுக்கு கேட்ட தங்கச்சிங்க. நாங்க யாரு? நீங்க யாரு? நீங்க நாங்க இல்லப்பா. இருக்கட்டும், நேரா போடு. யாருக்கிட்ட? வீரபாபு கொண்டாடிக்கிட்டு. எதுக்கு போற? எதுக்கு போற? நேரா போய் இந்த மாதிரி உன் புருஷன் இந்த மாதிரி முத்தமலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேணுங்களா வாங்கி கொடுக்குறேன். எல்லா காசையும் அங்கேயும் அடிக்கிறேன். எல்லாம் பொன் கொடுத்தாலும்
எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அவன் நூல் விற்கிற காசு கூட அங்கேயே செலவு பண்ணிட்டு அவனுக்கு உனக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஒண்ணு ரெண்டா போட்டு விட்டு அவன் குடும்பத்தை கட்டிக்கிறான். அத்து விடணும் பாப்போம். அலங்காரி அடியே அலங்காரி அது வந்து போது அலங்காரி வா. எதுக்குங்க கூப்பிட்டீங்க? உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயமா? நல்லா பேசுமா? இல்லங்க. இல்லம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டேன். விஷயமா? ஆமா. என்ன விஷயங்க? சரி உன் புருஷன் எங்கே போயிருக்காரு? நூல் விற்க போயிருக்காரு. புருஷன் நூல் விற்க போயிருக்காங்க. ஆமா. யூரியனுக்கு நூல் விற்க போயிருக்காரு. பட்டு நூல். சரிம்மா பட்டு விற்க போயிருக்காரு. ஆமாங்க. சரி முதல்ல உன் புருஷன் உன்கிட்ட வாங்க. இல்லங்க. எங்க வராரு? அதான் எங்களுக்கு தெரியும் நான் வர மாட்டாருன்னு. ஏங்க? அதெல்லாம் இப்படிதான் இப்ப காலம் மாறி போச்சுல. காலம் மாறி போயிடுச்சு. காலம் மாறி போயிடுச்சு. சரிம்மா அப்படி எங்க போறாரு? சரி இங்க பாரு உனக்கு பாரு ஒண்ணுமே தொங்க காண. ஆமாங்க. அங்க அவ்வளவு தொங்குது. எங்க? நான் என்ன சொல்றது அங்க அவ்வளவுதான். நம்ம வந்து நம்ம ஏன் நமக்கு ஏன் ஊரு நம்ம இதுல போட்டு வச்சிருக்காரு. ஆமா இங்க பாரு கால்ல ஒண்ணுமே இல்ல. அங்க பாரு கால்ல அவ்வளவு பெரிய போலீஸ். ஆமா ஆனா இந்த சிலைய பாரு கிழிஞ்சு போய் கிடக்குது. கிழிஞ்சு போய் தான் இருக்குது. இந்த சேலத்தை நான் என்ன பண்றது? கத்தி கத்தி சொல்ல உங்களுக்கு தெரியாதா? இப்படி டெய்லி யாரோட இருந்தா அவங்க தூங்க மாட்டாங்களா? நான் கேட்குறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சா கூட தூங்காம இருப்பாங்க. நீங்க ஒரு நாள் நேற்றுக்கு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு 2வது நாள். உடனே தூங்கிட்டு நாளைக்கு முடிச்சுக்கிட்டு இல்ல அதான் சொல்றேன். நல்ல ஒரு பொட்டல் அப்படின்னு தூங்க மாட்டாங்களா? தூங்க முடிச்சிடும். ஆமா தண்ணி போட்டுருப்போ. தண்ணி போட்டாங்க போட்டு காசு கொடுத்தாங்க போய் போட்டு வந்துருல. மறு தூங்க மாட்டாங்க. அவ்வளவுதான் தூங்க மாட்டாங்க. பள்ளிக்கு மேல மட்டும் வந்தாங்க. எழுப்பு. ஆமா இல்ல நான் எழுப்பி விட்டுருங்க. பேசாம எல்லாம் வாடி எடுத்துட்டு ஊரு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அழகா இருக்குது. ஆமா ஆமா சின்ன பிள்ளை வச்சு அழகு விஜய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை இப்படி வச்சு அவ்வளவுதான். அப்புறம் வைத்தியம் ஆடனே வைப்பாங்க. அப்புறம் ஜாமியாரமே வைக்க முடியாத சொல்லியிருக்காங்க. அப்ப ஊர்ல ஆமா அப்ப போய் நாங்க வீட்டுக்கு போய் நம்ம 10 பேர் நம்ம 2 பேர் தான் அலையில போய் இருக்கட்டும். அழகா எடுக்கும் போது எழுப்பி விட்டுருக்கோம். 1-2 பேர் எந்திரிச்சிருக்கு. இந்த பால் உனக்கு கழுத்த போய் நீட்டுது பாருங்க. உங்களால எவ்வளவு சாப்பிட்டு தூங்க முடியுமோ நல்லா சாப்பிடுங்க. நாங்க எழுப்ப என்னோட விஷயம் 2 பாவம் பண்ணக்கூடாது. தூங்குறவங்களால எழுப்பக்கூடாது. ஒரு பாவம் இன்னொன்னா கனவு மனைவி சந்தோஷமா இருந்தா எழுப்பக்கூடாது. 2 பாவம் எழுப்பி அது ரொம்ப பெரிய பாவம். அது உண்டு உனக்கு தெரியாது. அதனால தூங்கட்டும். அப்ப அவங்க எந்திரிச்சிருவாங்க. நீங்க தூங்கு. ஆட்டா நீங்க தூங்கு. சாமி பாக்குற தூங்கு. நீங்க தூங்கிடு. அதனால என்ன சின்ன வீடு வச்சிருக்கேன். சின்ன வீடா? ஆமா. எங்க பெட்டிக்காரே சின்ன வீடுனா என்னங்க? சின்ன வீடுனா எங்க வீரக்காரே சின்ன வீடுனா என்னங்க? சின்னதா இருக்கு. சின்னதா இருக்கு. சின்ன வீடு. அடா இந்தமா சொல்லுங்க. இந்த ஆல்ரவுண்டர் ஒண்ணு வச்சிருக்கா பாரு. அத எப்ப அவர் என்ன வச்சிருக்காரு? நீ வச்சிருக்கியா?
சத்தியமா வாங்கி வச்சிருக்கேன். பாதுகாப்பா தொடாத பாதுகாப்பா சேர்ந்து போறீங்க. அதான் நான் சொல்ல தப்பா சொன்ன போய் இவன் விஷயம் கேட்டு பேசு வீடியோ ஓடிட்டு இருக்குது. கடைசியில் அவன் பையன் கூட கட் பண்ணி விட்டுருவேன். என் முன்னாடி டெய்லி நானும் போனதால எந்த டான்ஸ் அவளை தாண்டா பிடிக்க அப்படி இன்னைக்கு கூட கிளம்பலாம். சாமி சாமி வீட்டுல வந்துருக்கு. நம்ம தெரிஞ்சு சொல்லி தொடாதா நாளைக்கு மாலாக்குடி மங்காத்தா கோயிலுக்கு போய் உங்க காப்பு கட்ட போகுது. ஆமா சரி நான் சொல்றேன் கேளு. செட்டப் வச்சிருக்கேன். செட்டப்ல தெரியாது. நீ வச்சிருந்தா ஏன் நம்பிக்கை இருக்கு தொங்கி இருக்கு உனக்கு. ஆமா சரி செட்டப்பும் தெரியாது. அதாவது கள்ள முன்னாடி வச்சிருக்கேன். கொடி லூசு முண்டை நான் ஓனா சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன என்ன எப்படி கொண்டாடியா வச்சிருக்கேன். கொண்டாடி வச்சிருக்கேன். யாரா முத்தம்மா எவ்வளவு கொல்ல முத்தம்மா நான் அவனுக்கு கொடுத்தா கிளிஞ்சிலே இருக்கு இல்லையா. முத்தம்மா முத்தம்மா அந்த வச்சிருக்க பொம்பளை பேரா அந்த நீ வச்சிருக்க வந்து முத்தம்மா அந்த பிள்ளைய வச்சிருக்கேன் புருஷன். அப்படியா? ஆமா. எப்படிங்க பேசணும் எப்படி பேசணும் நான் சொல்லி தரேன். சொல்லுங்க. முத்தம்மான்னு வச்சிருக்கேன். என்ன பண்ற நேரம் திங்கு போறேன். போயிட்டு என்ன பண்ற அடியே முத்தம்மா அது இங்க வாடின்னு சொல்லி கூப்பிடுற. சரி வச்சுக்க நீ இப்ப வாரியா பண்ணு சொல்லி கேட்காத கணிகிறான். கேட்கணும் பேசவே தெரியாது. அது சக்காலத்தியா அப்படி சொல்லணும். அப்படி சொல்லணும். அடி என் புருஷனை சேர்த்தாவல. என் புருஷனை சேர்த்தாவல நீ சொன்ன அது மாதிரி. ஆமா அடி அவள அடி இவள இந்த மாதிரி என்ன பண்ணி பேசி கூப்பிட்டு ஆண்டி என் புருஷன் அவனுக்கு கிடைச்சா ஆண்டி உனக்கு ஊர்ல உங்க புருஷன் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கூப்பிட்டு வம்பிழுத்து பேசி குடிசை கட்டி கொடுத்துருக்கா. உனக்கு வீடு இருக்குதா? இல்லங்க தட்டியாரையா எல்லாம் ஒழுகுது. அங்க போய் பச்சை குடிசை வச்சிருக்கேன். பச்சை குடிசை கட்டி வச்சிருக்கேன். இங்க போய் அந்த அந்த பிள்ளைக்கு வா நேரம் கூட்டிட்டு போய். சரி கூட்டிட்டு போய் இதுக்கு அந்த வேலையும் பாத்துறேன்டா. அந்த குடிசையா போய் வா அப்படியே வா. அத்தா இவனோட பாரு. இவன் இல்ல கூட்டியா. சரி எப்படி போட்டு உட்காந்துருக்கா. எங்க பாக்கலைக்கு நீனா இல்ல பாக்கணும் எப்படி பேச பவுன் கால பாரு. நீ யாரடி? யாரடி? ஆமா நீ யாரடி? யாரு நீ? இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னையோட குடிசு. நான் இல்லாம யாரு இருப்பா? நீ யாரு முதல்ல? என் பேரு அலங்காரி. அலங்காரியா? அலங்காரி பேரு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. எங்க கேள்விப்பட்டிருக்க? உங்க கணவர் பேர் என்ன? வீரபாகு. ஐயோ வெட்டிக்காரப்பா சொல்லுமா. அண்ணிப்பா. அண்ணியா? ஐயோ வாங்க அண்ணி. எங்க அண்ணி போட்டு அடிக்குது அண்ணி. ஐயோ அண்ணி போட்டு அடிக்குது. ஐயோ ஏன் நீ இவ்வளவு கோவமா பேசுறீங்க? நான் வேற தெரியாம வாடி போடின்னு சொல்லிட்டேனே. அண்ணி வாங்க அண்ணி வாங்க உட்காருங்க. அண்ணன் வந்து அண்ணன் அடியே அறிவு கட்டவளே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏமா ஊர்ல உனக்கு ஒரு ஆம்பளை கிடைக்கலையா? இல்ல அந்த பெட்டிக்கார கிடைக்கலையா உனக்கு? ஏன் நீ இவ்வளவு கோவமா பேசுறீங்க? இல்ல நம்ம அப்படிக்கார கிடைக்கலையா? ஐயோ நீ ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? வந்தவங்களை நிக்க வச்சுட்டு பேசுறீங்க. வாங்க நீ புடிச்சுல வந்து உட்காருங்க. வாங்க நான் உட்கார்றதுக்கு தான் வந்தேன். ஏன் நீ இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அடியே எவ்வளவு பொன்பொருள் எல்லாம் வாங்கி தந்திருக்காருன்னு பாருங்க. வாங்கி கொடுப்பாரு. எங்க அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பாருங்க. அண்ணி எப்படி வாங்கி கொடுக்காம இருப்பாரு? வெட்டிக்கார எப்படி வாங்கி கொடுக்காம இருப்பாரு? எப்படி வாங்கி கொடுக்காம இருப்பாரு? அன்பா பேசுது. எது ஏன் டைமா கத்துற? ஏன் நீ கோவமாவே பேசுறாங்க? நீ இது மாதிரி ஒரு பிளே வச்சிருந்து அப்ப தெரியும் உன் முன்னாடிக்கு. யாருக்கு? உன் முன்னாடிக்கு. நல்ல உன் முன்னாடிக்கு தான் தெரியாதுல்ல. பேசவே தெரியும்ல அவருக்கு. பேசவே தெரியும்ல அவருக்கு. நீங்க எப்படி பேசுற? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? இங்க பாருங்க. எனக்கு அண்ணன் என்னெல்லாம் வாங்கி தந்திருக்காரு தெரியுமா? எல்லாம் வளையல் கால்ல போட கொலுசு எல்லாம் வாங்கி தந்திருக்காரு. எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆமா எப்படி வாங்கி கொடுக்காம இருப்பாரு? இதெல்லாம் நல்லா இருக்கா அண்ணி? அண்ணி உனக்கு வேற புருஷனே இல்லையா? அலங்காரி போய் போய் ஏன் புருஷனா கிடைச்சானா? அலங்காரி ஊர்ல இருக்கிற ஆம்பளை அலங்காரி ஓ தாத்தி கணத்துல ஆம்பளை அலங்காரி ஐயே என்ன யாரு நீ அவ செஞ்சிட்டா? யாரு நீ மல்லிகை மல்லிகை மல்லி எரிகின்றாயா? இதோ நீ கல்லாய் போப்பா.
எப்படி நம்மளாம் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருக்கோம். பள்ளிக்கு போற நிகழ்வு 2 பேருமே சேர்ந்தே கெடுத்த குடும்பத்துல குடும்பம் தானா கெடுப்பு. யாருக்கு நீ அடுத்த வீட்டு கெடுத்தீங்கன்னா அப்படியா? சரி ஏதோ சொல்லிவிட்டாங்க நடக்கலாம் நடந்துச்சுன்னு இன்னும் அவகாசத்தில் இருக்கிற யாரையா வெளியில சொல்ல உள்ளூர் அவரோட ஒப்பந்தம் தொட்டுறாங்க. ஆமா வீரபாகு சரியா இருக்கல வியாபாரம் மதியா வியாபாரம் எப்படி இருந்தது? எங்க வியாபாரமே சரியில்லை. ஏன் வியாபாரமா போன பக்கமெல்லாம் நூலெல்லாம் வித்துட்டேன். சரி லாபத்தை பணத்தோட என் மணி பக்கம் பார்த்து போய்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. இப்போ மணி பக்கம் பார்க்க முடியாது. ஆமா வீரபாகு கொடுத்து நான் சொல்ல கேளு. என்ன யாருமே தெரியல உழவுல பய போய் இந்த மாதிரி உன் கொண்டாடிட்ட ஒண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வீரபாகு என்னப்பா சொன்னாங்க? இந்த மாதிரி வீரபாகு முத்தமாலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எவனோ ஒரு பய போய் உங்க வீட்டை போய் பத்து மணிக்கு செட்டில் பொண்ணு மொத்தமா ஆமா குடிசை கட்டி ஊருக்கு அந்த போறோம். ஆமா தங்கச்சியாக வச்சிருக்கேன் அப்படின்னு தங்கச்சியா வச்சிருக்கேன்னு சொல்லல அவளை வந்து நீ சேர்த்துன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க போய் உன் கொண்டாடிட்ட. சரி அது சொன்னா உன் கொண்டாடி உடனே போய் வேகமா துடிச்சு எப்படி நீ என் புருஷனை வச்சுக்க போய் சொல்லி அவ ஒண்ணு பேசணும்னா பாடு முத்தமா முன்னாடி கல்லா. ஆமா அழகார் உன்னைக்கெல்லாம் சமைப்பதற்கு அந்த பெண்ணுக்கு எப்படி இந்த மனம் வந்தது? மொத்தமா நான் வருகிறேன். என்னவென்று நான் சொல்லுவேன் மத்தாளம்மா அம்மா ஏது என்று நான் சொல்லுவேன் மத்தாளம்மா. என்னவென்று நான் சொல்லுவேன் மத்தாளம்மா அம்மா ஏது என்று நான் சொல்லுவேன் மத்தாளம்மா. கல்லாசம் வைப்பதற்கு மத்தாளம்மா காரணத்தை சொல்லும் அம்மா மத்தாளம்மா. கல்லாசம் வைப்பதற்கு மத்தாளம்மா காரணம் சொல்வாய் அம்மா மத்தாளம்மா. கல்லாடி அம்மானது மத்தாளம்மா கலையறையோ உண்மானது மத்தாளம்மா. கல்லாட உண்மானது உண்மானது கலையறையோ இந்த நேரம் மத்தாளம்மா. இருபாடி உண்மானது மத்தாளம்மா இறங்கலையோ உண்மானது மத்தாளம்மா. இருபாட உண்மானது மத்தாளம்மா இறங்கலையோ இந்த நேரம் மத்தாளம்மா. என் மனைமக்களை கல்லாக்குவதற்கு ஒரு மனம் எப்படி வந்தது? யார் நீ? பேயா பிசாரா காட்டா கருப்பா? எதற்காக என் மனை மக்களை கல்லாக்குவதற்கு உனக்கு இந்த மனம் எப்படி துணைந்தது? அம்மா தாயிலே தந்தையிலே சாக போர் என்று சொல்லிக்கொண்டு அழுது புலவிக்கிட்டு சாக போர்னு சொல்லி அம்மா சாகுன்னு சொல்லி அம்மா வேண்டாம் நீ சாக வேண்டாமா? உயிரோட வாழ விடவிற்காக உனக்கு அனாதையா இருந்த பெண்ணை அழைத்து வந்து பச்சை குடிசைகளை கட்டி என் கூட பிறந்த சகோதரி போல உன்னை வைத்திருந்தே. பொன் கிட்ட பொருள் கிட்ட ஆடை ஆபரணம் அனைத்து என்னை கட்டியம்மா. தயங்காமல் மயங்காமல் ஐயோ நம்ம தங்கை போல் இருக்கிறாள் என்று மனதில் நினைத்துக் கொண்டு உனக்கு அனைத்து வாங்கி கொடுத்தனே. அதற்காகத்தான் என் மனை மக்களை கல்லாக்கினியா? சொல்லுமா வீரபாகு என்ன நடந்தது? என்னை தெரியவில்லையா? என் கண்களை நன்றாக பார்.
வீரபாகு, யார் நீ? நான் தான் அந்த முத்தாள பரமேஸ்வரி. நான் எவ்வளவோ சொல்லியும் உன் மனைவி மக்கள் கேட்காது. உன்னை என் புருஷன் என்று சொல்லி என் கோபத்தை உண்டாக்கி விட்டார். அதோடு என் மீது கல்லையும் மண்ணையும் மண்ணி எறிந்தார். ஆகையால் உனது மனைவி மக்களை கல்லாக ஆக்கிவிட்டேனே தவிர சாகடிக்கவில்லை. ஏன் இப்படி கவலைப்படுகின்றார்? நான் சொல்லியபடி செய்தால் நீ உனது மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள். மத்தாளமா தாயாகப்பட்டவள் காளி, நீ ஆங்காள ஈஸ்வரி, ஆதிவர சக்தி, ஓச்சக்தி, பராசக்தி, அகத்து முத்தாளமா தாயாக என்று நினைத்துக் கொண்டிருக்கீங்களா? என் மனைவி அலங்காரி என்ற பெயர்தான். குணத்தில் தங்கமானவள், அள்ளி கொடுக்கக்கூடிய மனது, தெய்வ நம்பிக்கை உள்ளவள். நீ அகரத்து மொத்தாளமா தாயாக இருந்து அவளுக்கு தெரிந்திருந்தால் உண்மையை மண்ணையை கல்லிகள் வீசுவாளா? என்னம்மா அடைக்கல கொடுத்த பெண்ணுக்கு எனக்கு கொடுத்த தண்டனை ஆகுது. வீரபாகு, அம்மா எவ்வளவோ சொல்லியும் உன் மனைவி கேளாத. வேண்டாம். இது கல்லிக்கு மண்ணுக்கு மண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை கேள். ஆகையால் என் மனைவி மக்கள் எப்படி கல்லாக்கிறியோ அதுபோல் இந்த பாவியை மட்டும் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? என்னையும் என்னையும் கல்லா சமைத்து விடும். வீரபாகு, நான் சொல்லி எப்படி செய்தார் உனது மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள். எப்படி தெரியுமா? வெள்ளுடையார் பெட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு சென்று மச்சமில்லாத ஆட்டுக்கிடாயை பிடித்து வந்து அந்த ஆட்டுக்கிடாயை 48 நாள் விரதம் இருந்து அந்த ஆட்டுக்கிடாயை வெட்டி அந்த ரத்தத்தை உனது மனைவி மக்கள் மேல் திரைத்தால் உனது மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள். சீக்கிரம் சென்று அந்த வெள்ளாட்டு கிடாயை பிடித்து வந்த ரத்தத்தை தெரியுங்கள். வீரபாகு, சீக்கிரம் சென்று வாருங்கள். மொத்தமா வெள்ளை ஏற்கனவே வேறு வெட்டி பெற வேண்டும். வெள்ளை பிள்ளையார் செய்ய வேண்டும். 48 நாள் கபரி விரதம் இருந்து 48வது நாள் மச்சமனாத விளையாட்டுகளை பிடித்து வந்து அந்த ஆட்டை அறுத்து அந்த உதிரத்தை என் மனைவி மேல் தெளித்தால் என் குழந்தை, என் மனைவி அனைத்து உயிரோடு வந்து விடுவார்கள். அப்படித்தானே? ஆம் வீரபாகு. வெள்ளை ஏற்கனவே வெட்டி வருவேன். வெள்ளை பிள்ளையார் செய்வேன். 48 நாள் கடு விரதம் இருப்பேன். ஆனால் மச்சமில்லாத விளையாட்டுகளை பிடிப்பதற்காக அந்த வெள்ளுடையார் வெட்டிக்கு போய் சொல்றியே, அவன் அரக்கோடு பிடித்தவன், ஆங்கர பிடித்தவன், தன்னைத்தான் கடவுள், தன்னைத்தான் தெய்வம் என்று நினைக்கக்கூடியவன். அண்ணன் இடத்தில் மச்சமில்லாத விளையாட்டுகளை பிடிக்க சென்றான். எனக்கு இது ஒரு ஆபத்தில் இருந்து விட்டான். இந்த பாரு என்னம்மா செய்யம்மா? வீரபாகு, உங்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்தால் முத்தாள பரமேஸ்வரி என்ற நாமத்தை உச்சரித்தால் விண்ணுக்கு மண்ணுக்கு புறப்பட்டு ஓடோடி வருவேன். வீரபாகு, சீக்கிரம் சென்று வாருங்கள். தாயே, ஆகட்டும். நீங்க சொல்வது போல் வெள்ளுடையார் வட்டிக்கு சென்று மச்சமில்லாத விளையாட்டுகளை பிடித்து வருகிறேன். அப்படி ஆகட்டும், சீக்கிரம் சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். வெள்ளுடையார் பற்றியது அறிய வேகமாக வழிநடந்து எல்லாம் போது எங்க போகுது? சொந்தக்காரங்க இப்போ சாப்பிட வந்திருக்கீங்களா? சோறு போடு 30 வப்பாட்டி எனக்கு. யாருக்கு? உங்களுக்கா? இந்த முகரைக்கா? எனக்கு எக்கச்சக்கமாக சொத்து சொகம் போகிறா அல்ல. எங்க பார்த்தாலும் எனக்கு ஏன் சொத்து தான். 2 ஆள் கொஞ்சமாய கோபப்படணும். பாலசாமி வெள்ளசாமியை கோபப்படணும். நல்லசாமியை கோபப்படணும். எந்த நினைச்சாமே? எனக்கு எடுபடி வேலை செய்யப்படும் பொங்கல்களை கூப்பிட்டு வரக்கூடிய ஆகையினால அவங்க நான் விவரத்தை கேட்க வேண்டும் அல்லவா? எல்லாம் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஏப்பா நீயே உனக்கு என்ன தொண்டை கட்டிக்கிச்சா? எனக்கு தொண்டை கட்டு. எனக்கு தொண்டை கட்டு. சரி வேணுங்க பக்கமா வேணு. என்ன
இல்லையா? எவ்வளவு இருந்தாலும் நாடு ஏழு மது மங்கை இல்லாம நான் இருக்க மாட்டேன். மது வேணும், பின்பு எனக்கு மங்கை. பரவாயில்லை. மாடசாமி பாட ஏன் ஜாமே மாடசாமி ஏன் காலதாமத நோட்டு? ஏன் ஜாமே காலதாமத நோட்டு இல்ல ஜாமே. அந்த 3வது மாடியில வச்சிருந்தீங்கல்ல, ஆமா, அந்த பொம்பளை 16 என்ன 16? ஆமா, அந்த பொம்பளைக்கு நீங்க வேணுங்க என்னமோ கொடுக்க சொன்னீங்க பத்தியா? ஆமா, அதெல்லாம் எல்லாம் பாலவும் பழவும். ஆமா, பாலும் பழமும் கொடுத்துக்கிட்டு வந்தேன். சரி, அதனால காலதாமதம். ஆமாங்க ஜாமே. எனக்கு எக்கச்சக்கமாக சொத்து சொல்ல. ஆஹா, கடவுளோட யாரு? நீங்க தான். சுவாமினா யாரு? நீங்க தான். தெய்வம்னா யாரு? நீங்க தான் ஜாமே. கொஞ்சம் உட்காருங்க, அப்புறம் போவோம். எல்லாம் எந்திரிச்சு சரிதானே உட்காருங்க. இல்லாட்டினா ஏழுக்கு போங்க, சாணி தயவு சரி யாருமே எந்திரிச்சு வீட்டுக்கு போவாதீங்க. எந்திரிச்சு நாடகத்தை பண்ண நாடகம் வந்து ஒரு மணி நேரம் தான் நடக்கும். கழகத்தை அழைக்கணும். கழகம் வச்சு சின்ன பிள்ளை வந்து சாமி அடி இந்த கழகத்தை எடுக்கணுமா? நாடகமே தான் ஆரம்பம். ஆமா, இனிமே தான் நாடகமே நல்லா இருக்கு. இந்த கழகத்தை எடுக்கணும். யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம். இந்த கழகத்தை எடுத்தால் உங்க கழகங்கள் போயிடலாம். ஐடிங்க இருக்குது. தயவு சரி யாருமே வீட்டுக்கு போகாம இன்னும் இந்த கழகத்தை எடுத்து துண்ணூறு முத்தான வகையில் துண்ணூறு வாங்கிட்டு போங்க. வீரப வகையில் துண்ணூறு வாங்கிட்டு போங்க. யாருமே தயவு செய்து வீட்டுக்கு போகாதீங்க. இருந்து பாருங்க, நாடகத்தை பாருங்க. முடிச்சுக்கிட்டு போங்க. ஆமா, அதுக்கு மேல இனிமே உள்ளவங்க சொன்னாங்க, விஜயன் வந்து சொன்னாங்க, கழகத்தை எடுத்து சாமி வந்து கழகத்தை சின்ன பிள்ளை வந்து எடுத்து ஆடுனாதான் இனிமே முத்தான நடமா மகமாய நடம் வைப்பாங்களாம். இல்லாட்டி வள்ளி திருமணம் தான் வைப்பாங்களாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் தயவு செய்து யாருமே வீட்டுக்கு போகாதீங்க. இருந்து சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இந்த கழகத்தை எடுத்து ஆடணும். யாரும் வீட்டுக்கு போக நாடகத்தை பார்க்கும்போது உங்க அன்போட கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லுங்க. ஏன் பேச்சு கேட்க வேண்டும்? பொய் பேசுறேன். நான் போய் பேசுறேன். என்ன போய் பேசுறேன். உங்க சாணி போட போங்க. சாணி போடுவாங்க. வாசல்ல சாணி போட. ஆமா 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 ஆமா. போகாதவங்க இங்க உட்கார்ந்து வெத்தலை வாக்கு போடுங்க. வெத்தலை வாக்கு போடுங்க. மோகல தப்புங்க. இல்ல நீங்க எஜாம கடவுள் தெய்வம். நீங்க ஆமா. என்னைய கையெடுத்து வணங்கணும். ஐயா உங்களால கையெடுத்து கும்பிடணும். அப்படி வணங்காதவங்க கை என்ன செய்யணும்? உடனே வெட்டி துண்டிக்க வேண்டியது. அப்படி பாண்டி கஜமா வந்திருக்காரு. யார் செருப்பு போடுதா? செருப்பு கழட்டி கையில பிடிப்போம். எஜமா வாடாரு அப்படி செருப்பதுக்கு கம்ப கட்டில வச்சுட்டு போவாங்க. அப்புறம் என் ஜாமானத்தை எடுத்து வந்துருவேன். கொஞ்சம் ஐயோ வேலை அந்த தெருவுல விளக்கமா ஆமா, நீங்க விளக்கமாத்த எடுத்து ஆமா போனீங்க கூட்டி ஆரம்பிச்சுட்டேன். எஜமா போறாரு. ஆரம்பிச்சுட்டேன். நான் போயிட்டு தான் வரணும் போல் இருக்கிறது. இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. என்ன? இங்க ஏதாச்சும் ஊர்ல சாவுனாக்க நீங்க தான் போனா எடுக்க வச்சுட்டேன். எஜமா தப்பா நினைக்கூடாது. அந்த பணத்துக்கு மாலை மரியாதை செஞ்சு நீங்க தான் கூட்டிட்டு சாட்டை வச்சுட்டு வந்துட்டு ஆமா தெற்க தென்னந்தோப்பு ஏற்றல 1000 தோப்புகள். வடக்கு வாழைத்தோப்பு அது 5000 தோப்புகள். மேற்கு மாந்தோப்பு அது 3000 தோப்புகள். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? எனக்கு எத்தனை பட்டி? 300 பட்டி. 18 பட்டி. 18 பட்டி. இருந்தாலும் அதுல 500. ஆமா 18 பட்டிக்கு 500 பட்டி. 500 பட்டி. இந்த 500 பட்டியில கட்டாயம் காவலா பார்க்கணும். நல்ல கண்ணு கட்டமா பார்க்கணும். சரி, வியாபாரத்துக்கு போற நல்ல. ஆமா, ஆண்டவன் உனக்கு நல்ல வழியை காட்டி இருக்கிறார். ஆமாங்க எஜமா. இருந்தாலும் இன்னும் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று ஆமாங்க எஜமா. கணக்கு சரியா சொல்லுங்க. கணக்கு சரியா சொல்லுங்க. அங்க எப்படி கணக்கு சரியா சொல்றீங்க அது மாதிரி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு பட்டிக்கு 500 ஆள். 500 ஆள். அப்ப மொத்தம் 500 பட்டிக்கு 500 ஆள். இது என்ன கணக்கு? சரியான கணக்கு. செங்கணக்கு. சங்கணக்கு. சங்கணக்கு. என் கோபத்துக்கு ஆளாகி விடாது. இல்ல எஜமா. ஒரு பட்டிக்கு 500 ஆள். 500 ஆள். அப்ப மொத்தம் 500 ஆள். மண்டையை பிச்சுக்கணும் போல் 800. சரி, பரவாயில்ல. காவல் கண்கருத்துமா இருக்கணும். கண்கருத்துமா இருப்பேன். காவல் ஏதாவது குற்றம் நடந்தா இருக்காது. எஜமா எஜமா சத்தம் கூப்பிட்டாங்க. சரி எஜமா. காவலை பாரு. பாருங்க. பட்டி காவல் போறேன். தொடங்கி நீங்க வரீங்களா? நாங்க அந்த வேலைக்கு வரோம். காவல் இல்லையா? ஏன் மாடு மாடு மேய்ச்சது இல்லையா? நீ காவல்
வச்சுன்னு மத்த வேலையை நாங்க பார்த்துக்கோங்களா? ஓ சரி சரி. வெள்ளுடியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். பட்டினி இருந்தான் காவக்கரை இருக்கத்தான் செய்வேன். நாயை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்கிறேன். நாயே ஒரு நாயை கட்டி பிடிச்சுக்கிட்டு நாயில படுத்து பட்டி காவலில் இருக்கேன். அதனால இவன் தூங்கி முடிக்க கட்டி பார்த்துட்டு அப்படியே போவோமா? திருட்டு போய் மாதிரி இருக்காங்க. அப்படியே இருக்கு. அப்படியே அந்த வேஷம் அப்படியே படுத்து திருட்டு போய் வேஷம். நான் திருடனா? திருடா என்ன டோய்? நான் திருடவில்லை. நீ போய் சொல்றாரு. சாதாரண ராம இல்ல, சாப்பாடு ராம. சாப்பாடு ராம. ஆனா மனுஷன் எழுப்புனா எந்திரிக்க மாட்டான். ஆனா ஆனா உண்மையுமே சொல்றேன் பழனி மகனே, ஒரு பாட்டு தான் மனுஷன் மேக்கப் போட்டு முடியாது. நானும் போய் எழுப்பு எந்திரிக்க மாட்டேன்ட்டாரு. ஒரு பாட்டு தான் வந்துச்சு மேக்கப் போட்டு ரெடி ஆகியா அப்படின்ட்டாரியா. சாப்பாடு ராம. அதனாலதான் பயப்படாம இருங்கடா. நான் சாப்பிட்ட மிச்சதெல்லாம் என் பின்னால வரும், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னா நான் சொன்னான்னு கேட்கிறேன். பின்னாடி வரட்டான்னு சொல்றேன். இல்ல ஒரு கோவாரத பார்த்தா கறிக்கடை சிங்க மாதிரி வருது. அப்ப நீ வந்து நாய் மாதிரி தெரியல. நான் நாயின்னு சொன்னா நீ தானே கறிக்கடை சாப்பிட்டு ஏதோ போட்டேன். அந்த வித வாழ வாழாத்தி நீ தானே மறுபடியும் நாய் இல்ல. தோல்வி பஸ் வந்து இல்லையா? அந்த பண்ணி கிடந்துச்சு, அதை கட்டிப்பிடிச்சு படுத்து கிடைக்கிறேன். கிடைக்கலையா? உங்க கூட வந்து அப்படிதான் பண்ணுவேன். உங்களோட சேர்ந்துருக்கல. ஆமா ஆமா. இந்த கட்டி பிடிக்க சொல்லி கொடுத்தா நீங்க தானே. சரி திருட்டு போயிடல. நான் திருட்டு போயலா? மொல்ல மாதிரி போயிடல. யாப்பு என்னை பார்த்து நீ திருடனுங்கிற? மொல்ல மாதிரி போயிடல. கால போய் பட்டிக்கிற வந்து பார்த்துக்கிட்டு இல்லாத சவுடா ஏண்டா குட்டி தாளிச்சுக்க குடும்பி தாளிச்சு போய் தாளிச்சு ஏண்டா பட்டியா வந்து பட்டியா மாட்டை பிடிச்சி பார்க்கல இதை பிடிச்சி பார்க்கல ஏண்டா திருட்டு போயில சொல்ல மாதிரி உள்ள வர எச்சமா இருக்கல எச்சமா மொல்ல மாதிரி எத்தனை முடிச்சா வைக்க போய எத்தனை மொல்ல மாதிரி யார் என்ன சொல்ற? இழுத்தாரா? திருட்டு போய இழுத்து வாடா. வாடா. என்ன ஓய் இதான் எஜமான் திருட எஜமான் திருடங்கிறிய? அவனே போய் திருன்னு சொல்லி என்ன சொல்ற? எடுக்கணும் போடு. யார சொல்றப்பா? முடிச்சா யார் என்ன சொல்ற? கூப்பிடு. என்னடா சோக்கரமா இருக்க? எந்த ஊரு? எந்த ஊரு? நானா சேராமூர். என்ன ஜெயராமனை கூப்பிடுறேன்? சேராம இல்ல சேராம்பூர். யார் மகன்? ராமத்தட்டு மகன். நம்ம ராமத்தொட்டி மகன். பேரு வீரவாகு. நம்ம பையன் நம்ம மகன் ஆச்சு ராமத்தொட்டி. நம்ம பையன் தானே. நம்ம பையனை திருட மாட்டாடா. கூப்பிடா. உன்னை யாரா போய் சொன்னது? என்ன போய் சொல்றீங்க அப்புறம் வர சொல்றீங்க? இல்ல என்ன உன்னையவா போய் சொன்ன? உன்னை போய் சொன்னமா? நல்ல பையன ஒப்படை சொன்னேன். எங்க அப்பே மாதிரி நல்லவங்க. அப்பனுக்கு ஒப்படை சொன்ன நல்ல பையன். அவனுக்கு பிறந்தவன் வீரபாகு. பாட்டி போனியா? போனேன். கடா பிடிச்சா? பிடிச்சேன் ஆனா பிடிக்கல. போய் சொல்றேன். உங்க பொண்டாட்டிக்கு மூணாவது சீதான வேறு ஆமா. அந்த ஆடு தொலையா பிடிச்சு போட்டேன். அப்ப அந்த ஆட்டு தொலையா பிடிச்சா உங்க பொண்டாட்டி தொலையா பிடிச்சா கையில ஒண்ணு இல்லைங்க. சவரியத்துக்கு பேசுறாங்க. நான் வச்சிருக்கேன். நானும் வச்சிருக்கிறேன். அப்பப்பா இன்னைக்கு ஆட்டோட பாரு ஐயாவுக்கு. சரி அந்த பூசை கிடைக்கிறதுக்கு ஐயாவை பாரு. சரி பட்டியல கடை பிடிச்சா பிடிக்கலையா? பிடிக்கல.
எஜமா என்ன பிடிக்கலைங்கிற? எஜமா ஏய், பிடிச்சியா பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கலையா? ஏய், பிடிக்கலைங்கிறாடா. எஜமா அதான் பிடிக்கல சொல்லுங்க. ஏய், என்னடா பிடிக்கல? பிடிக்கல என்ன பிடிக்கல? நீ சொல்றது பிடிக்கல. என்ன சொன்னது? பிடிச்சுன்னு சொல்றீங்கல்ல, அங்கடா சொல்ற. பட்டிக்கு போனியா? போனி கடா பிடிச்சியா இல்லையா? பிடிக்கல. எஜமா போய் சொல்றேன் பிடிச்சேன். ஏய், நீ சொல்றது எனக்கு பிடிக்கல. நான் சொல்றது பிடிக்கலையா? பட்டியல போய் கிடா பிடிச்சியா இல்லையா? போனேன், பார்த்தேன், ஆனா நீ சொன்னது பிடிக்கல. என்ன சொல்றது பிடிக்கல? நீ சொன்னது கடவுள் தெய்வம் சாமி நான் தான்டா. நீ போனது தவறு. அப்புறம் நீ என் காலில் உடனே கும்பிட்டுட்டு போ. அடட. நான் பட்டிக்கு போனது தவறு. என்னை மன்னிச்சுக்க சாமின்னு காலில் உடனே கும்பிட்டு சீரலத நான் உன் கால போய் கேட்டுமா? கடவுள் தெய்வம் என்னை தாண்ட கையெடுத்து வாழ்க்கிறாங்க. நீயா? ஆமா. ஆனா சோக்கர் பேல யார் போக்கர்? இந்த ஊருக்கு நாட்டாமா பெரிய சீமாங்க செல்வ சீமாண்டா. செல்வ சீமா. இவன் தான் சொன்னேன், ஒருத்தன் வருவேன் சோக்கரு. சரி, கண்ணு தெரியாம வருவேன், கண்ணு தெரியாம வருவேன், மீச தூங்கும், குட்டை பய, கட்ட பய, கொட்ட கொட்டன்னு பேசுவேன். அவன் வந்து கேட்டான், நான் இல்லை கேச்சாம அவர் சோக்கர் வரேன் அப்படின்னு எங்க வரட்டேன். ஏ சோக்கரு, ஏய் இங்க வாயா, எதுக்கு உண்மையை பார்த்து தெரிஞ்சவங்க காசு கிடையாது, சம்பளம் கிடையாது. ஒரு வாட்டி வாப்பா வாப்பா. யார் சொல்லுங்க? எவன் சொன்ன? பார்த்துச்சு சேர்ந்து வைங்க. அவன் சொன்னேன், சரி, கிடா பிடிச்சே பிடிக்கலையா? சாமி சத்தியமா, தெய்வ சத்தியமா, இருக்குது சாமி. அகரத்து மொத்தம் தெய்வ சாட்சியாக கூப்பிட்டா வருமாடா? உன் தெய்வம் கூப்பிட்டா வருமா? வரும். கூப்பிட்டு பார்க்கலாம். கூப்பிடு. போய் வந்து நல்லதை எழுப்பிட்டு தயவுசெய்து நான் தூக்குறவங்க எழுப்பிடுங்க. கவலை சாமி அழைக்க போறேன், எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. ஆனால் உடனே வாங்க இந்த உள்ள தண்ணி கழிச்சு விடுங்க. எந்திரிச்சு உட்காந்து வாங்க. பையன் வச்சுருவோம், எந்திரிச்சு உட்காந்து விஜய் ஐயப்பா அம்மா எந்திரிச்சு உட்காருங்க. சாமி அழைக்க போறேன் சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தை மேலதான் வந்து இந்த கடகத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள வேமா உங்க தானே சொல்றேன், தமிழ் தானே சொல்லிட்டு இருக்கேன். எந்திரிச்சு உட்கார சொல்லுமா, எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க, எழுப்பிடுமா எல்லாத்தையும். சாமி வைக்க போது சின்ன சிவகுழந்தை கூட தூக்கக்கூடாது. ஆமா, அந்த பாப்பா எங்கே போகுது? ரெண்டு பிள்ளைங்க எங்கம்மா போகுது? இந்த ஆமா சாமி நீங்க தான் ஆடி எடுத்து. ஆமா எங்கம்மா போறீங்க? இதுமா விஜய் வாங்க, எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. எந்திரிக்க மாட்டாங்க. வாங்க எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாம் பார்த்துருங்க. எந்திரிச்சு சொல்லுங்க. என்னப்பா சொன்னேன்? சின்ன பிள்ளைங்க நினைக்கணுமா? ஆமா சின்ன பிள்ளை. ஐயா சரி, நிற்க வை. பாட்டி ஒரு 9 பிள்ளைகள் நிப்பாடுங்க. கண்ணீர் 9 பேர் நிப்பாடுங்க. சின்ன பிள்ளைங்க அகமாயிடலாமா? எந்த சாயம் வருதும் இருக்கட்டும். 5 பிள்ளைகள் பாட்டு. சரி, ஒரு 5 பிள்ளைகள் நிப்பாடுங்க. 4 5 வாங்க, ஒரு 5 பிள்ளைகள் கூட்டி வரேன். 7 மூலம் மாமா எது? 2 நாள் போகலாம். வந்து நிக்க சொல்லுங்க. என்ன நிக்க சொல்லுங்க. வாங்கம்மா, ஒரு 5 பொம்பளை பிள்ளை வாங்கம்மா. ஏன் பயப்படுற? 7 மணி ஆனாலும் சரி, இவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றி காட்டுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாமி வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கைத்தட்டி பார்ப்போம்.
முத்தாளம்மா என்ற நாடகம் பத்தி பரவசமான மகமாயி நாடகம் தான் இப்போ இதை பத்த வச்சுட்டு போ கிழவரே. மாற்ற முகத்தாகி வேப்பலைக்கு சொந்தக்கார் குங்கமா பொட்டிக்கார் ஏழமக்கு உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடியவளை அழகிய சட்டக்கும் கூப்பிட்ட குரலுக்கும் தெள்ளி குதிச்சு வரக்கூடியவள் தாயாகப்பட்டவள். எத்தனை இடத்துல உன்னை அழைக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல மட்டும் ஒரு சத்தியம் தவிர்த்திடக்கூடாது. ஒரு தெய்வ பிறப்பு இந்த இடத்துல மாறிடக்கூடாது. பிஞ்சு குழந்தை என்றான் பெரியம்மா தொட்டாடக்கூடியவள், கண்ணி பிள்ளை என்றான் கலகாம தொட்டாடக்கூடியவள். அவுட்டு போவாங்க இதை முடியாது. காதல் கும்மன் விடுகிற மாதிரி அழு அழு. என்ன செய்ய போறேனம்மா முத்தாலம்மா? இந்த தாளக்காரன் அவர் சொல்லு. குகமா பொட்டிக்காரி பிஞ்சு குழந்தை என்றார் பிரியமா தொட்டாடக்கூடியவள், கண்ணி பிள்ளை என்றார் கலகமாத்த ஆடக்கூடியவள் தாய். அழு அழு. யாரும் பிடி பிடிக்க முடியல அண்ணே. அழு அழு. மேல போறே அது நல்லா இருந்துச்சு. அழு. ஹலோ தாயே, கூப்பிட்ட குரலுக்கு மலைக்கு சத்தத்துக்கு வாரி வழங்கக்கூடியவள். ஹலோ என் நகரத்து மத்தான் அம்மா வருதி அளிக்கக்கூடிய நேரம் சத்திய தந்திருக்கூடா. காரியம்மா தாயே, அத்தானிலையாடு பதினியே யாரும் பதினியே. குங்கம்மா வெட்டிக்காரி குங்கம்மா வெட்டிக்காரி அத்தா குதிச்சோடி பாருமம்மா. அடு மழை நல்ல முகத்தழகி முகத்தழகி மனசில் முகத்தழகி முகத்தழகி மனமரங்கி ஓடிவாமா ஓடிவாமா. முகத்தழகி முகத்தழகி மனமரங்கி ஓடிவாமா ஓடிவாமா. ஐ
அதான் வாங்க ஒரு 5 பிள்ளை குடிக்க பாருங்க உட்காந்துருக்கு வாமா எந்த சோமா வாமா எந்த சோமா ஒரு சொல்ல இப்ப அந்த நாடகம் வச்சிருக்கதே வந்து உங்கள் கண்டுதான் நாடகமே வச்சிருக்குது. சாமி நாடகம் உங்கள் கண்டுதான் வச்சிருக்குது. சாமி வந்து அழைக்கலாம் ஆடணும் கடகத்தை எடுக்கணும்னு சொல்லி நான் மகமாயி முத்தான நாடகம் வச்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு வந்து சாமி வந்து ஆடி எடுக்கலாம், இனிமே மகமாயி முத்தான சாமி ஆடுமே வைக்க மாட்டாங்களாம். பள்ளிதம நாடகம் அந்த மாதிரி வேத நாடகம் பாடு இருக்காங்க. சாமி ஆடுங்க வந்து சாமி ஆடி இந்த கடகத்தை எடுத்து உங்க கடகத்தில் போய்விடு ஐடியா இருக்குது. வீட்டில் செய்வன போகாது 10 வழி 10 வழி இருந்தாலும் நோய் நொடிகள் தீர்ந்து விடும். இந்த கடகத்தை எடுத்து ஆடுனா உங்க குடும்பத்துக்கு நல்லது. சில பேர் தெரியாம இருக்கலாம், இந்த கரகத்தை தொட்டு ஆடுனாலே உங்க கரகங்கள் போயிட்டு ஐடியா இருக்குது. குழந்தைகளோட காலேஜ் ஆடுவாங்க. தனி தெரிச்சு விடுப்பா, தனி தெரிச்சு விடு, தண்ணியை தெரிச்சு விடு. தண்ணி தெரிச்சு விடு. தண்ணி தெரிச்சு சொல்லு. சிரிக்க கூடாது பாப்பா, கும்பிடு. ஒரு சும்மா விளையாட்டுக்கு உங்க எடுக்க சொல்லல. தண்ணி அடிச்சு விடுற மூஞ்சி. புரியுங்க, வர்றோம் தெய்வத்தை நினைக்கணும். காளீஸ்வரி நாகேஸ்வரி கரகங்கிறது விளையாட்டு காரியமான கரகம் அல்ல. இந்த கரகத்திலே 7 தாயாகப்பட்டவள் கொடிக்கொண்டிருக்கிறார். காளீஸ்வரி கரகம், நாகேஸ்வரியோட கரகம். நாகேஸ்வரி கரகத்தை தொட்டால் 4 தோஷங்கள் விலகும். காளீஸ்வரியோட கரகத்தை தொட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 வழி 10 வழி காற்று கருப்பு 7 வழி உள்ளிகள் அனைத்து உங்களை விட்டு நீக்கிவிடும். அதனால எல்லாம் கை தட்டி பார்ப்போம். வரும் வந்துடணும், நிக்கக்கூடாது, இந்த கரகத்தை எடுக்கணும். எல்லாம் கை தட்டிக்கமா, கை தட்டி குலோசித்த போய் போட வைக்காட்டு எல்லாம் கை தட்டி போடுமா, கை தட்டுக்குமா. அல்ல அல்ல பின்ன குழந்தைகளே Come on.
வாங்க உங்க தான் சொல்றேன். எல்லாருமே பின்னாடி வாங்க. எல்லாம் எந்த பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க first. வாங்கக்கா, தயவு செய்து சொல்றேன் வாங்க. எல்லாருமே பின்னாடி வாங்க. யாருமே உட்கார்ந்துக்க வேண்டாம். எல்லாரும் யாரும் உங்க கூட சாமியை தான் அழைக்கிறான். உங்களை தான் அழைக்கிறான். நீங்க ஆரம்பம் நாங்க பாட்டு பிடிக்க வைக்கல. நீங்க ஆரம்பப்படுறதுல அந்த சாமி இறங்கி வரணும். ஒரு குழந்தை வாங்க. ஒரு குழந்தை வந்து ஆடிட்டு வாங்க. அதான் ஒரு குறை ஒண்ணு இருக்குது. எல்லா பிள்ளைகளும் வாங்க. எல்லாருமே பின்னாடி வாங்க. இந்த கரகத்தை எடுத்துறபடியா? ஆமா. கரகிறது விளையாட்டு காரியம். ஆமா, எந்திரிச்சு வாங்க. அவங்க தான் சொல்றேன் வாங்கம்மா. வாங்க, கை தட்டு. வாங்க பின்னாடி வாங்க. கை தட்டு, கை தட்டு. எல்லாம் பின்னாடி வாங்கம்மா. கலைச்சதை போடு. வா வாமா, அங்கிட்டு வர மாட்டீங்களா? எந்திரிச்சு வாங்க. வராம இருக்கா? வாமா. அந்த பொண்ணை நீ போமா. அந்த பாப்பா மேல வெள்ள இந்த 3 பிள்ளைகள் போட்டு வாமா. வரணும். யாரு உண்மையா இருந்து வந்து தொழுது பாப்பாக்கு பின்னாடி நில்லுங்க. பாப்பாக்கு பின்னாடி எல்லாம் கை தட்டி கொலை விடுங்க. கொலை விட்டு நல்லா கை தட்டுங்க. நீங்க போடுற சத்தம் அந்த சாமியை இறங்கி வரணும். நீங்க தான் நாங்க படிக்கிறத நீங்க அழைக்கிறதுல சாமிக்கு வரணும். அவங்க எல்லாம் முன்னாடி வரணும். பின்னாடி வாங்க. குடியா கை தட்டு வாப்போம். நீங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. கை தட்டு வாப்போம். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. கை தட்டு, கை தட்டு வாப்போம். எந்திரிச்சு நில்லுங்க. பள்ளியா வாக்கா. எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் கை தட்டி ஆரம்ப ஸ்பீச் அடிங்க. வா, இறங்கிட்டு வாங்க. தாயே எல்லாம் இறங்கிட்டு வாங்க. எந்திரிச்சு வாங்க. இறங்கிட்டு எந்திரிச்சு வாங்க. வாங்க, எந்திரிச்சு வாங்க. தம்பி வாங்க. சாமிக்கு வெக்கப்படக்கூடாது. வாங்க. மனுஷனுக்கு வெக்கப்படலாம். தெய்வத்துக்கு யாருமே வெக்கப்படக்கூடாது. வாங்க, எந்திரிச்சு வாங்க. இந்த கரகத்தை வந்து பணம் கிடையாது. இந்த கரகத்தை கூட்டு வச்சிருக்காங்க. முடியா பார்க்கலாம். புத்தகமா குடி கொண்டு இருக்காங்க. அழைக்கிறது அழைச்சு சாமி அழைக்கிறான். ஏதோ ஒரு படம் இருக்குது. வாங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து கை தட்டி ஆரம்பப்படுத்தி விசில் அடிச்சு கொலை அடிங்க. அம்மனுக்கு கொலை கை தட்டு கொலை அம்மனுக்கு சொல்லுது. அடிங்க பாப்பா. கரகத்தை தொடரணும். விளையாடாம போ. என்ன சொல்ல போறேன் நடி உண்டாலம்மா, எது சொல்ல போறேன் நடி சத்தியம்மா, சொல்ல போறேன் நடி உண்டாலம்மா, எது சொல்ல போறேன் நடி உண்டாலம்மா, இந்த வழிமுறையை மறந்து போ. அப்படி எல்லா பிள்ளையும் கூட்டி போ. என் சாமியை பாத்தியா? என் தெய்வத்தை பாத்தியா? அகரத்தை வந்தாலமா தாய் விளையாண்டு இருக்கிறான் பாத்தியா?
எங்கே உன் கை வந்துச்சா வேலையா? என்ன சாமி வந்துச்சா? எப்படி வேணும்? ஏய் இப்ப ஆனதெல்லாம் என் சாமி. ஏன்டா என் தோட்டத்தில் வேலை செஞ்சு மழை பெய்ய குளிர் முடிச்சு ஆடி வந்தாங்களா? சரி உனக்கு இன்னும் தண்டல் இருக்கிறான். என்னம்மா? ஆமா. அட பாவி. போறவங்க வாரவங்க உடைய கால் துப்பு வேணா அடிக்கணும். போ. கழுகு மரத்தில் கொண்டு போய் கட்டு. போங்க கார் போறதுக்கு மக்கள் துப்பாடு எண்ணெயத்தை கடவுள் எண்ணெயத்தை கையெழுத்து வணங்க. என் சாமியை பாத்தீங்களா? கொண்டு போய் கட்டி போடுறேன். கட்டணுமா? ஆமா. அடிச்சு இழுத்துட்டு போறேன். என்ன போறீங்க? சாமி இங்க டேய், எடுத்தாடா இல்லைன்னு சாட்டு. தெய்வம் எங்க ஏறுடா கீழே. போடா. தள்ளுடா ஒரு தள்ளு. போடா தள்ளு. டேய், தள்ளு, தள்ளு, தள்ளுடா, தள்ளுடா. யானை வருதும்மா. போ, கட்டு. தேங்காய் சூடா தேங்காய் சூடா மட்டும் தேங்காய் சூடா அவ்வளோ சூடா